கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லியதான ஒரு வசனத்தை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அது என்ன சொன்னால் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அது கிறிஸ்தவத்தினுடைய மைய பகுதியாய் காணப்படுகிறது. இந்த வசனம் என்னவென்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 14-15 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. மனுஷருடைய தப்பிதங்கள் நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களில் நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இந்த இடத்துல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, மன்னிப்பு மன்னிப்பு என்று. நம்ம மனுஷர் நமக்கு செய்கிற காரியங்களை மன்னிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக அழகாக அவர் காட்டியதான வழிமுறையே மன்னிப்பு தான். இந்த உலகத்தில் அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி அவர் நமக்கு ஒரு பெரிய மன்னிப்பை கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் காணப்படுகிறோம். எந்த விதமான குற்ற உணர்வு இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு மிக நெருக்கமாய் காணப்படுகிறோம். அவர் நம்மை மன்னிக்காவிட்டால் நாம் ஒரு காலத்திலும் இந்த மன்னிப்பினுடைய ஒரு பெரிய ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட யார் என்ன தவறு செய்திருந்தாலும், யார் நமக்கு எந்த விதமான வகையில் வார்த்தையினாலும் கிரியையினாலும் செய்கையினாலும் காரியங்களை செய்திருந்தாலும் கூட நாம் செய்ய வேண்டியதான காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம், அது மன்னிப்பு. ஒரு மனிதத்தில் மன்னிப்பு ஏன் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால், மன்னிக்க முடியாமல் இருக்கிறான்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் கசப்பு இருக்கிறது. அந்த கசப்பை நாம் எடுத்து போட பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ளாக இருந்தால் இந்த கசப்பு நீங்கி போகும். மற்றவர்களை நாம் மன்னிப்போம். இந்த உலகத்திலேயே செய்யக்கூடியதான ஒரு மகத்துவமான ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் மன்னிக்க வேண்டியது. நாம் மற்றவர்களை மன்னித்தால் தேவன் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்க வல்லவராகிறார். அவர் ஏற்கனவே நம்மை மன்னித்து விட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் யாராவது எந்த தவறாக செய்திருந்திருப்பார்னு சொன்னால் அதை நாம் மன்னிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூட விசேஷமாக இந்த மன்னிப்பை குறித்து இந்த லெந்து காலத்தில் சிந்திக்கக்கூட ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மன்னிப்பு அளப்பரியது ஆண்டவரே. அதை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்.